இந்த ஷியா பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த காலத்துல இருந்தே இருக்கு. இப்போ ஷியா பட்டர்னு சொல்லுவாங்க. பட்டர்லயே ஷியா பட்டர் வந்து போட்டிங்கன்னா உங்களோட பட்டெக்ஸா இருக்கட்டும், அண்டர் ஆர்ம்ஸ், கழுத்து, முகம் இதெல்லாம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். செலிபிரிட்டிஸோட சீக்ரெட்ஸ்ன்னு சொல்றாங்களே மாமி. அதை வேற சொல்லிட்டாங்கல்ல, ஆமா. செலிபிரிட்டியோட சீக்கிரட்னு. அது செலிபிரிட்டி மட்டும் போட்டுக்கணும். அத நம்ம எதுக்கு நம்ம சாதாரண பட்டரை போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் அப்படிங்கிறீங்களா? கரெக்டா கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், நல்ல அதாவது சின்ன வெங்காயத்திலே நல்ல குண்டா பூஷ்டியா இருக்கிற ஒரு வெங்காயம், அதை எடுத்து ரெண்டையும் கடிச்சுக்கிட்டு அதை சாப்பிடலாம். நார்த்தங்காய் தொட்டுக்கலாம் இதுக்கெல்லாம். நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் ஊறுகாவா சாப்பிடணும்னு சொல்லலை, வெறுமனே உப்பு போட்டு காய வச்சிருப்பாங்க எங்கள் வீட்டிலலாம். அதை தொட்டுக்கிட்டு அதை சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டோம் அதை நம்ம இயற்கையாகவே சாப்பிடணும். இப்போ இன்னும் கேட்டால் ஞானிகள்லாம் பச்சை காய்கறி தான் சாப்பிடுவாங்க, பச்சையாக தான் பழத்தை சாப்பிடுவாங்க. அதை தான் நம்ம சாலடுன்னு சொல்லி போட்டு சாப்பிட்றோம். ஏன் ஒரு நாளைக்கு ஒரு சாலட் சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாமே. கோஸு, நம்ம எல்லா காய்கறியும் இப்போ இன்னும் கேட்டால் சோம்பேறித்தனமாக ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் காய்கறி எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிடறோம். இன்னொரு சந்தேகம் மாமி, நிறைய பேர் வந்து இந்த கேழ்வரகு கஞ்சி எல்லாம் குடிச்சா வந்து ரொம்ப நல்லது அப்படின்வாங்க. ஸோ அந்த கஞ்சி பத்தின விஷயங்கள். கஞ்சி, அந்த கேழ்வரகு கஞ்சி எல்லா விதத்துக்கும் ரொம்ப நல்லது. அதில் மெயினாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே போல் இரும்பு சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அயன் டேப்லெட் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அயன் டேப்லெட் சாப்பிட்றத நிறுத்திட்டு கூட இதை சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஆமாம், ரொம்ப ரொம்ப. அதே போல் குழந்தை உண்டாயிருக்காங்க, கேரிங்காக இருக்காங்க, அப்படிப்பட்டவங்கெல்லாம் அயன் டேப்லெட் டாக்டர்ஸ் நிச்சயமாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி அயன் டேப்லெட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதிலாக அவங்கள்ட்டே கூட சொல்லலாம், நான் வந்து கேழ்வரகு கஞ்சி சாப்பிட்றேன்னா ஓகேம்மா, அப்படின்னா இது வேண்டாம், இதையே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடலாம். அயன் டேப்லெட் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்து அயன் டேப்லெட் சாப்பிட்றதுனால மோஷன் வந்து கருப்பாக போகும், ஆமாம், லூஸ் மோஷனும் ஆகும். ஆனால் இந்த கஞ்சி சாப்பிட்றதுனால உங்களுக்கு அது ஆகாது. அது ஆரோக்கியமும் கூட, உடம்புல டைரெக்டாக போய் சேர்ந்துடும். அதனால நமக்கு தெரிஞ்சு வேற சாப்பிட்றோம். அந்த டேப்லெட்டுங்கிறது நிஜமா நல்லதாக கூட இருக்கும். அதை கண்டுபிடிச்சு சும்மா இல்லை, அவங்களாமும் படிச்சுட்டு கண்டுபிடிச்சது தான். ஆனால் இத்தனோட டேப்லெட்ஸ் அவ்வளோ பலன் தருதுன்னா அதுக்கு எவ்வளோ செயற்கை பண்ணியிருப்பாங்க, அதை யோசிக்கணும் நம்ம. ஆனால் நம்ம இவ்வளோ கஞ்சி குடித்தாலும் அது செயற்கை இல்லை, இயற்கை. அதனால் அது ஒன்றும் ஆகாது, நமக்கு ஜெர்மான் ஆகிடும். அந்த மாதிரி பேதியெலாம் வராது, பிளாக்கெல்லாம் போகாது, அயன் வந்து டைரெக்டாக சேரும். அதனால் நம்பிக்கையோடு அந்த மாதிரி கஞ்சி சாப்பிட்லாம். அந்த கஞ்சியை என்ன பண்ணணும்னா நாள், அது சில பேருக்கு செய்ய தெரியாது இல்லையா, அதுக்காக நான் இப்போ சொல்கிறேன். நாள் என்ன பண்ணணும்னா, நம்ம அந்த கேழ்வரகு மாவை அரைச்சி வச்சுக்கணும். அந்த மாவை நம்ம வந்து இப்போ ஒருத்தருக்கு வேணும்னா 1 டம்ளர் 1.5 டம்ளர் தண்ணி வச்சா போதும். அந்த தண்ணியில் ஒரு 2 குழம்பு சாம்பார் கரண்டியால் 2 மாவு போட்டு, அந்த கரண்டியால் எடுத்து 2 தரம் மாவு போட்டு, அதை நல்லா கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு கலக்கிட்டே இருக்கணும். கலக்கிட்டே இருந்தால் அது கெட்டியாகிடும், கூழு மாதிரி. அதுக்கு மேலே உப்மா மாதிரி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வரும்போது அதை எடுத்து மூடி வச்சிடணும். அதில் வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம். மறுநாள் நம்ம வந்து இது பண்ணிட்டு அந்த மறுநாள் என்ன பண்ணணும்னா, புழுங்கல் அரிசியை நொய்யாக்கி வச்சுருக்கணும். அதை நல்ல 1 டம்ளர் 1.5 டம்ளருக்கு தண்ணியை வச்சுட்டு அதில் ஒரு 5-6 ஸ்பூனுக்கு அந்த நொய்யை போட்டால் போதும். அந்த புழுங்கல் அரிசி நொய்யை போட்டு அது நல்லா வேகணும். ஆனால் வெந்த பிறகு அதுக்கு தகுந்த கொஞ்சோண்டு உப்பை போடணும். போட்டுட்டு இந்த பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேழ்வரகு கொஞ்சம் புளிச்சு போயிடும். புளிச்சதுக்கு தான் நல்லது, புளிக்காமல் சாப்பிட்றத விட புளிச்சது தான் நல்லது. அந்த புளிச்சதை இதில் போட்டு கலரணும். கலரிட்டு நல்லா கெட்டியாயிடும். அது மணக்க அந்த வாசனையே மனமாக வரும், ஒரு மாதிரி கேழ்வரகு வாசனை வரும். அது வரும்போதே நமக்குலாம் அதை சாப்பிட்லான்னு தோணும். இது வயலில் வேலை செய்கிறவங்களாம் இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த நொய்கஞ்சியை கூட நாளே சில பேர் வச்சுருவாங்க. அது கொஞ்சம் ஜாஸ்தி புளிப்பு இருக்கும். இப்படி பண்ணினா அது அதிக புளிப்பு இல்லாமல் இருக்கும். இதை இந்த கஞ்சியில் நல்லா கலக்கிட்டு, உங்களுக்கு பச்சை மிளகாய், ஒரே ஒரு பச்சை மிளகாய், மெல்லிஸ் பச்சை மிளகாவாக எடுத்துக்கணும். குண்டு பச்சை மிளகாலாம் இல்லை, மெல்லிஸாக இருக்கிற, அதை ஊசி பச்சை மிளகான்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், நல்ல அதாவது சின்ன வெங்காயத்திலே நல்ல குண்டா பூஷ்டியாக இருக்கிற ஒரு வெங்காயம், அதை எடுத்து ரெண்டையும் கடிச்சுக்கிட்டு அதை சாப்பிடலாம். நார்த்தங்காய் தொட்டுக்கலாம் இதுக்கெல்லாம். நார்த்தங்காய், எலுமிச்சங்காய் ஊறுகாவாக சாப்பிடணும்னு சொல்லலை, வெறுமனே உப்பு போட்டு காய வச்சுருப்பாங்க எங்கள் வீட்டிலலாம். அதை தொட்டுக்கிட்டு அதை சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டா நாள் பூராவும் உங்களுக்கு பசிங்கிறது இருக்காது. நீங்களா பசிக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டா தான் உண்டு. நல்லா வேலை செய்யலாம். காலம்பரை நீங்கள் 8 மணி 9 மணி வாக்கில் சாப்பிட்டுட்டிங்கன்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு பசிக்காது. நீங்கள் சாப்பிட்ணுன்னா தான் சாப்பிட்லாம்.
இல்லைன்னா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அந்த 5 மணி வரைக்கும் உங்களை அப்படி தாங்கும். அது சோர்வே வராது, நல்ல வேலை செய்யலாம். ஆனால் இதெல்லாம் எப்படிலாமும் இருந்தாலும் நம்ம அழகாக இருக்கணும்னா வேர்க்க வேர்க்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். ஓடுறதோ விளையாடுறதோ ஒரு வேலையும் இல்லாது எப்போ பாரு ஏசி ரூம்லேயே இருந்துட்டு வேர்க்காமல் இருக்கக்கூடாது. வேர்வை வரணும். நம்ம அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம். உங்களால் விளையாட முடியும்னா விளையாடலாம், வேலை இருக்குது அப்படின்னா செய்யலாம், வெயிலில் போகலாம், வெயிலில் போய் வெறுக்க வேலை செய்யலாம். அப்படிலாம் நம்ம பண்ணணும். எப்படியாவது ஒரு விதத்தில் நமக்கு வேர்க்கணும். எதுவுமே பண்ணலை, வயசானவங்க என்னால் முடியல, வெளியில் போக முடியலன்னா ஒரு ரூமில் காற்று மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு. ஆனால் அந்த இருட்டு ரூம்ல எந்தவித இதுவும் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்கனாலே கொஞ்ச நேரத்தில் வேர்க்க ஆரம்பிச்சிடும். அந்த வேர்வையாவது அவங்களுக்கு வரணும். அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேர்வையெல்லாம் கெட்டது எல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கு பிறகு நம்ம சாதாரணமாக வாட்டர் என்ன தண்ணி விட்டு குளிக்கலாமோ அதை மாதிரி தண்ணி விட்டு குளிக்கலாம். அப்படி குளிக்கும் போதும் அதெல்லாம் அந்த அழுக்கெல்லாம் போயிடும். நம்ம உள்ளே இருக்கிற அழுக்கு வெளியில் வந்துடும் வேர்வையாக. அந்த மாதிரி பண்ணலாம். அது தேய்ச்சி குளிக்கும் போதும் நம்ம கஸ்தூரி மஞ்சள், வாசனை பொடி இதெல்லாம் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். பைத்தம் சில பேர் சொல்லுவாங்க கடலை மாவுலாம் போட்டால் ட்ரையாக இருக்கு. அது தப்பு, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு எண்ணெய் வச்சுட்டு குளிங்க. ட்ரை ஆகுது அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வச்சுட்டு குளிக்கலாம். அப்படி அதே மாதிரி நம்ம வெண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்கலாம் உடம்புல. கண்ணை சுற்றி கருவளையம் வரும் பாருங்க, அவங்க கூட ஐஸ் அந்த சுருக்கம்லாம் வரக்கூடாது. அந்த எதனால் அப்படி வருதுன்னா அந்த ஸ்கின் வந்து ஆயிடுது. அதுக்கு ஐஸ் கட்டியை வைக்கணும். ஐஸ் கட்டி வச்சா அது டைட் ஆகிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது. அதே போல் கண் வந்து ட்ரை ஆகாமல் உங்களுக்கு எரிச்சல்லாம் வராமல் பார்வை நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்ம வந்து இந்த பூவெல்லாம் இருக்குது பாருங்கள், அந்த வெள்ளையாக ஒரு அந்தி மந்தார பூவோ என்னவோ சொல்லுவாங்க, அது வெள்ளையாக ஒரு பூ இருக்கும். அது பேர் தெரியல, அதை கட் பண்ணிடுங்க, வேண்டாம். நந்தியாவட்டைன்னா என்ன, அந்த பூவை வந்து கண்ணில் வச்சுப்பாங்க. அதே போல் வெள்ளரிக்காயை கட் பண்ணி கண்ணில் வச்சுக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே வந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது அந்த கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும், அந்த சுருக்கம் வராது, கண்ணை சுற்றி கருவளையம் வராது. அந்த கண்ணை சுற்றி கருவளையறதுக்கு வரத்துக்கு நம்ம சும்மா அந்த தயிரை கூட தொட்டு வச்சுக்கலாம். மாமி, இந்த ஷியா பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அந்த காலத்துலேருந்தே இருக்கு. இப்போ ஷியா பட்டர்னு சொல்லுவாங்க. பட்டர்லேயே ஷியா பட்டர் வந்து போட்டிங்கன்னா உங்களோட பட்டெக்ஸாக இருக்கட்டும், அண்டர் ஆர்ம்ஸு, கழுத்து, முகம் இதெல்லாம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். செலிபிரிட்டிஸோட சீக்ரெட்ஸ்ன்னு சொல்கிறாங்களே மாமி, அதை வேற சொல்லிட்டாங்கல்ல, செலிபிரிட்டியோட சீக்ரெட்னு. அது செலிபிரிட்டி மட்டும் போட்டுக்கணும். நம்ம எதுக்கு நம்ம சாதாரண பட்டரை போட்டு எண்ணெயை தேய்ச்சி குளிப்போம் அப்படிங்கிறீங்களா? கரெக்டாக மாமி. இன்னொன்று கோதுமை கஞ்சி வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப நல்லது, ஆனா அது யாருமே பயன்படுத்துறது இல்லைன்றாங்க. இது உண்மையா மாமி? அதாவது உண்மையா இல்லையாங்கிறத நான் சொல்ல முடியாது. அது உண்மையாகவும் இருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம், அதை பத்தி இல்லை. ஆனா கோதுமை தான் சாப்பிடணுங்கிறது கிடையாது. அந்த இடத்துல பயிரிடுறது அந்த இடத்துல சாப்பிட்றாங்க. நம்ம இடத்துல அரிசி தான். அரிசியில இப்ப எத்தனை வகை வந்திருக்கு. அதுவும் சொல்றாங்க, அந்த சிகப்பரிசி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரிசியே சாப்பிடலாம். நம்ம வீட்டுக்கு வளர்ந்து தான் நமக்கு வசதி. எங்கள் பாட்டிலாம் வந்து அரிசி சாப்பிட்டவங்க தானே, அவங்களாம் 100 வயசு இருந்துட்டு தானே போயிருக்காங்க. ஆரோக்கியமாகவும் இருந்திருக்காங்க. ஒரு நாள் டாக்டர்கிட்ட போனதில்லை, ஒன்றும் பண்ணதில்லை. எல்லாமே வீட்டில் தான் அத்தனையுமே. எதாக இருந்தாலும் ஒருத்தர் தலைவலின்னு சொன்னால் உடனே ஒரு 2 வெத்தலையை வச்சு 4 மிளகை வச்சு அரைச்சி 10 போட்டுருவாங்க, சரியா போயிடும் தலைவலி. அதே மாதிரி இன்னொரு தலைவலி, வேறு விதமான தலைவலி, சைனஸோட இங்கெல்லாம் வலிக்குதுன்னா உடனே குங்குமத்தை குழைச்சி சூடு பண்ணி அதை போட்டு விட்டுருவாங்க. இப்படிலாம் வாழ்ந்தவங்க தானே. அதனால் நமக்கு கோதுமை தான் வசதியா அரிசி வசதியாங்கிறது கிடையாது. ரெண்டுலேயும் ஒன்று தான். இப்போ கோதுமை சாப்பிட்டாங்கன்னா அவங்க சப்பாத்தியை மென்று சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும், கஷ்டப்படுவாங்க, 2 சப்பாத்தியோட நிறுத்திப்பாங்க. ஆனால் அரிசி சாப்பாடு நம்ம ஈஸியாக சாப்பிட்றோம்னு நல்லா ஒரு உருட்டி சாப்பிட்ருவோம். அதுதான், அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இல்லையா? அவ்வளோதான். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே சரியாயிடும். நம்ம மனசு தான் எல்லாமே காரணம். எல்லாத்துலேயும் கடவுள் வந்து எல்லாத்துலேயும் எல்லா சத்தும் கொடுத்துருக்கான். அது சாப்பிட்டா தான் நல்லது, இது சாப்பிட்டா தான் நல்லதுன்னு கிடையாது. இது சாப்பிட்டா கெடுதல், அது சாப்பிட்டா கெடுதலும் கிடையாது. எல்லா கடவுள் படைப்பில் அத்தனை உணவாக நமக்கு கொடுத்தது அத்தனையுமே நல்லது தான். அதை நம்ம இயற்கையாகவே சாப்பிடணும். இப்போ இன்னும் கேட்டால் ஞானிகள்லாம் பச்சை காய்கறி தான் சாப்பிடுவாங்க, பச்சையாக தான் பழத்தை சாப்பிடுவாங்க. அதை தான் நம்ம சாலடுன்னு சொல்லி போட்டு சாப்பிட்றோம். ஏன் ஒரு நாளைக்கு ஒரு சாலட் சாப்பிடக்கூடாது? சாப்பிடலாமே. கோஸு, நம்ம எல்லா காய்கறியும் இப்போ இன்னும் கேட்டால் சோம்பேறித்தனமாக ஒரு வாரத்துக்கு ஒரு தரம் காய்கறி எல்லாத்தையும் வாங்கி வந்து வச்சிடறோம். அப்படி இருக்கும்போது அதுலேருந்து ஒரு 1/2 கேரட்டு, 1/2 பீட்ரூட்டு, கோஸில் கொஞ்சோண்டு, வெள்ளரிக்காய் கொஞ்சோண்டு, பரங்கிக்காய் கொஞ்சோண்டு,
என்ன பூசணிக்காய் கொஞ்சோண்டு, இதெல்லாம் ஏன் சீவிட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடுங்க. அதுக்கு பிறகு தோலை எடுத்துருங்க. அப்புறம் சீவுங்க, நல்லா சீவிட்டு தேங்காய் இப்போ என்ன பண்ணணும், இப்போ எல்லாத்தையும் தேங்காய் கூட சொல்லிட்டேன் இல்லையா, அதனால் அந்த தேங்காய் உட்பட சேர்த்துட்டு எல்லாத்தையுமே துருவி ஒன்றாக்கிட்டு அதை நல்லா கலந்துருங்க. அப்போ கொஞ்சம் தண்ணி கூட விடும், ஏன்னா அதில் கோஸ் இருக்குது, வெள்ளரிக்காய் இருக்குது, அதே போல் பூசணிக்காய் இருக்குது, பரங்கிக்காய் இருக்குது. இதெல்லாம் தண்ணி விடுற காய் தான். புடலங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் அது இஷ்டம் இருந்தால், சில பேருக்கு அந்த வாசனை பச்சை வாசனை பிடிக்காது. அப்படி இல்லை வேண்டாம்னா அதை ஒதுக்கிடுங்க. மற்றபடி எல்லாமே ஒரே வாசனையாக கலந்தால் ஒன்றா தான் இருக்கும், ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. அதனால் டேஸ்ட்டும் மாறாது. இதில் வந்து இன்னும் கேட்டால் சக்கரவள்ளி கிழங்க கூட தோலை சீவிட்டு அந்த பொடியாக நம்ம கேரட் சீவுற மாதிரி சீவிடலாம். கேரட்டுன்னு தான் போட சொல்லியிருக்கேன், அதெல்லாம் சீவி தான் போடணும். எல்லாமே பொடியாக சீவி போட்டுருங்க. இதில் பச்சை பட்டாணியும் ஒரிஜினல் பச்சை பட்டாணியாக நம்ம வாங்கி பிரிக்கணும். அந்த பிரித்த அந்த பச்சை பட்டாணியை போட்டுக்கலாம், அதை கூட போட்டுக்கலாம். அதே போல் பீன்ஸ் போட்டுக்கலாம். அந்த மாதிரி என்னென்னலாம் நமக்கு பச்சையாக சாப்பிட முடியுமோ அதை அத்தனையுமே போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டு அதில் எல்லாத்தையும் கொஞ்சோண்டு உப்பையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி துளி தான் போடணும். மஞ்சப்பொடி கொஞ்சோண்டு போட்டுட்டு, ஏன்னா அதில் ஏதாவது நமக்கே தெரியாமல் நமக்கு பாக்டீரியாஸ் இருந்தால் அதெல்லாம் போகிறதுக்காக தான் அதை போட சொல்கிறது. மஞ்சப்பொடி துளியோண்டு போட்டுட்டு கொஞ்சோண்டு மிளகு பொடியும் சீரக பொடியும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிட்டு, அதுக்கு பிறகு எலுமிச்சம்பழத்தையும் ஒரு மூடி புழிஞ்சிட்டு அதையும் கலக்கிட்டு ஒரு போல் நிறையா நம்ம வச்சு காலம்பரை சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். காலம்பரை ஒரு வேளை டிஃபன்லாம் சாப்பிடவே கூடாது. சாப்பிடாம இதை மட்டுமே ஒரு போல் அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம என்ன வேணாலும் வேலை செய்யலாம், எங்கே வேணாலும் போகலாம். பசிக்கவே பசிக்காது. அதாவது ரொம்ப பசிக்காதுங்கிறத விட பசிக்கும் தான். பசிக்கிற நேரத்துக்கு சாப்பிடலாம். வெறுமனே இந்த டைமுக்கு சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாது, பசிக்கும் போது சாப்பிடணும். அதுவும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இது வந்து பாருங்களேன், நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்து நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ நல்லது. குழந்தைகளுக்கு கூட காலம்பரை எதையோ வச்சு திணிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக இதை கொடுத்து அனுப்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தை அவ்வளோ இருப்பாங்க ஸ்கூலில், ரொம்ப இதுவாக இருப்பாங்க, படிப்பும் அவ்வளோ புத்திசாலித்தனமாக வரும். இதே மாதிரியே நட்ஸ்லையும் பண்ணலாம். இது ஒரு நாள் பண்ணலாம். நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல்.